மட்டன் சாலை வந்து பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காயட்டும். அதுக்கு தகுந்த மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 5 மிளகா சேர்த்துக்கலாம். அதை வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல எல்லா மசாலாவும் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு சில அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் வறுத்தது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வறுத்து அரைச்சா மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம எல்லாம் வறுத்து அரைக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து இப்போ வறுத்தாச்சு வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து கறி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். லைட்டாக எண்ணெய் காயட்டும். அதுக்கு ஒரு வெங்காயம் பொடிசாக வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு வெங்காயம் பொடிசாக வெடிக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக வெட்டிச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகா வறுத்துருக்கோம் நம்ம. 1/4 கிலோ கழுவி வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சேர்வோம். நல்லா கறி வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெங்காய தக்காளி வேகுறதுக்கு. நம்ம மசாலா வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கறியில் நல்லா புரட்டி விடணும். நல்லா வேகட்டும். பச்சை வடை போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு இருக்கா செக் பண்ணிக்குவோம். லைட்டாக நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு 5 விசில் தகுந்த அளவுக்கு இந்த மசாலா தண்ணியை ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 விசில்ட்டாக போதும். மட்டன் வந்து கொண்டுடும் நல்லா நம்மளுக்கு. இந்த கிரேவி போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு கிரேவி தண்ணி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டுருவோம். கறி வெந்துருச்சு. மாற்றி வச்சு சட்டியில் நல்லா கிரேவி அந்த நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த லைட்டாக கிரேவி வேணால் நம்ம கொஞ்சம் தண்ணி வெத்த விட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து கிரேவி வேணுங்கிறனால கரெக்டாக அடிச்சு ஆஃப் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.